ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா நம்ம மேலே ஒரு கோவம் வந்துகிட்டே இருக்கு. நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், ஹைட்டா இருக்கேன், குண்டா இருக்கேன், ஏதோ வந்துகிட்டே இருக்கும். அது திணிக்கிறதா வேலையே. அதுக்குள்ள போயிடாதீங்க, அது உங்க வாழ்க்கையை நாசமாயிடும். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வேறு சாதனம் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு எப்பயாவது ஒரு லீடர் வந்து ஒரு கீர்த்தி சுரேஷ் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவங்க மேட்டர் கிடையாது. நீங்க அதை நோக்கி போனீங்கன்னா வாழ்க்கை 2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் அதை ஓடிக்கிட்டே இருக்கும். மேடம் கியூரி ஒரு போட்டோ சர்ச் பண்ணிப்பாங்க. மேடம் கியூரி இந்த லேப் சர்ச் பண்ணுங்களேன், வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க கண்டுபிடிப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்க மேல அன்பு உள்ளவங்களுக்கு நீங்க அழகா தெரியும். இந்த இடத்துல அழகா இருக்காங்களா? ஏன்னா இவங்க உங்களை அனுபவிச்சிருக்காங்க. உங்க அம்மா அழகா இருக்காங்களா? அழகா இருக்காங்களா? எல்லாரும் உங்க அம்மா அழகா இருப்பாங்க. நல்ல கஷ்டம் உங்க அம்மா அழகா, ஏன்னா உங்க மேல அனுபவிச்சிருக்காங்க. ஸோ உங்க மேல அன்பு உள்ளவங்களுக்கு எப்பயும் அழகா இருப்பீங்க. ரொம்ப நோக்கி போய் மாட்டிக்காது. நீட்டா இருக்கு, கிளீனா இருக்க, பட் அழகான டெஃபினேஷன் வேற மாதிரி மாறிடுங்க. அதுக்குள்ள ஸ்கிக்காதீங்க. உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதை மாட்டிக்கணும், அவ்வளவுதான். ஸோ எக்ஸாம்ஸ் இருக்கு. எந்த பெரிய நிறுவனத்துல போகணும்னாலும், எந்த கவர்மெண்டோ பிரைவேட்டோ ஹையர் லெவல் போகணும்னா தேர்வு இருக்கும். ஆளுநராகணுமா தேர்வு இருக்கு. தேர்வை தவிர்க்க முடியாது. ஸோ இப்பயே சொல்லிடுறேன் உங்ககிட்ட. பிளஸ் 2 பெரிய விஷயம். எக்ஸாம் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துலயே நீங்க பல லட்சம் வேலை, பெரிய பெரிய வேலையை விட்டுருங்க. குறைந்தபட்சம் உங்களோட சம்பாத்தியம் வந்து 60,000 இருக்குன்னு நினைச்சு ஆரம்பிங்க. 10,000 15,000 ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, கீழே போயிருங்க. 7,000 வாங்குறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிங்க. அதுக்கு பல வேலைகள் இருக்கு. அது டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், சிஏவா ஆகலாம், டிஎன்பிசி வழியா போகலாம், எஸ்எஸ்சி வழியா போகலாம், 1000 வழி இருக்கு. ஸோ கோல் அங்க வச்சுக்கிட்டு உங்களோட ஸ்டாண்டர்டா அங்க கொண்டுட்டு போயிருங்க. டெக்னிக்ஸ் ஈஸி. இந்த ஒரு புத்திரியோட எக்ஸ்டென்ஷனாக நீங்க பார்க்கலாம். நீங்க நல்லா படிக்கிற புத்திரிகளுக்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்வம் இருந்தா உங்களுக்கு உதவுவதற்கு, ஃபீஸ் வாங்காம உதவுவதற்கு, உங்களை வேலைக்கு அனுப்புவதற்கு நாங்க உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட். உங்களுக்கு 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும். அதுக்கு அவசரத்தை கல்யாணத்துக்கு விழுந்துடாதீங்க. காலேஜ் முடிச்சு கல்யாணம் போகாதீங்க. ஒரு 3 வருஷம் ஆச்சு கேப் இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. காலேஜுக்கு காலேஜ் முடிச்ச பிறகு அவசரப்பட்டு சின்ன வேலைக்கு போயிடாதீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னவரை பார்த்துட்டு இருக்கா, அதை விட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதை பண்ண விடாதுங்க. எந்த வேலை பார்த்தா உங்களுக்கு ரெசிக்னேஷன் பண்ண முடியாதோ அந்த வேலைக்கு போயிடும். இப்ப யாராவது யோசிப்பாங்க, பப்ளிக் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க, அவங்க ரெசிக்மெண்ட் வர சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு கம்பெனி சிஇஓ இருக்கும், அதை வேலை வர சொல்லி பண்ண மாட்டாங்க. நீ அதுக்கு மேல இந்த பழச கடையில் பாச கொடுத்துருக்காங்கன்னா சேர்த்துக்கலாம். மாப்பிள்ளை வீட்டு வீடு இருக்கா, அங்கே பழச போடுவாங்க. அது சொல்லும் போது அப்போ உங்க தகுதி நீங்க நிர்ணயம் பண்றீங்க, மாப்பிள்ளை நிர்ணயம் பண்ணல, நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை, அவசரப்பட்டு அந்த 3 வருஷத்துக்கு சின்ன வேலை போய் மாட்டிக்காதீங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு உங்க ஃப்ரெண்டு 10,000 வேலை போயிட்டா எனக்கு தோணும், மாட்டிக்காதீங்க. அது ஒரு பெரிய சாபம். பெரிய வேலை, ரொம்ப பெரிய வேலை, ரிசைன் பண்ண முடியாத வேலையா இருந்தா நுழையும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஈஸ்வர் பாலசுப்ரமணியம். ஐ எம் ஹெட்டிங் அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட். இந்த உத்யோக் உற்சவ் அப்படின்றது 2018லேருந்து கிட்டத்தட்ட இப்போ 16வது எடிஷன் இன்றைக்கி வந்து சென்னையில் நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா, இதில் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கேர்ள் சில்ட்ரன், எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற கேர்ள் சில்ட்ரன், அவங்கள புத்ரி ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ள் சில்ட்ரன் எங்கள் ப்ராஜெக்டில் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து 11th and 12th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட more than 600 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து எங்களோட புத்ரி ஸ்காலர்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட more than ஒரு 24 கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வேறு துறையிலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து அந்த துறைகளில் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவான ஒரு செஷனாக வந்து அவங்க நடத்த போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. எல்லா புத்ரி ஸ்காலர்ஸும்
கரியர் இன்டென்ஷனலாக, அதாவது உத்தியோக நோக்கத்தன்மையோட அவங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க ஒரு கரியரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் இந்த கான்ஃபரன்ஸோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் கரியர் விஷனிங் அப்படின்றது தான் நாங்கள் வந்து வி ஆர் ட்ரைங் டு டூ. அவங்களுக்கு என்னெல்லாம் பாதைகள் அவங்க முன்னாடி இருக்குன்றத காமிக்கணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே ஒரு குரூப்பாக பிரித்து நிறைய நிறுவனங்களுக்கு கூட அவங்க கூட பேசி அவங்க வந்து அவங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட் எல்லாம் வந்து கேட்டு அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அவங்க இன்னும் மேலே ரொம்ப அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு கரியர் நல்லா சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி. தேங்க்யூ. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 600 பசங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்கூல்லேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஃப்ரம் ஆவடி, அம்பத்தூர், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லேருந்து இன்றைக்கி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து பரத் சீமான். அவர் வந்து விராண்டா ரேஸோட ஃபவுண்டர் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதோட ஹெட்டாக இருக்கார் அவர். ஸோ அதே மாதிரி வி ஹாவ் வைஜெயந்தி மேடம், அவங்க யூபிஎஸ் இந்தியாவிலேருந்து சீனியர் டைரக்டர், அவங்களும் வந்திருந்தாங்க இன்றைக்கி. அதே மாதிரி வி ஆல்சோ ஹேட் நம்மளோட இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து சீஃப் ஜென்ரல் மேனேஜர் மனோகரன் சார், அவரும் வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இவங்க எல்லோரும் வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப அருமையாக அந்த ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சது. ஸோ ப்ராஜெக்ட் புத்ரி வந்து 2018லேருந்து ஒரு ஸ்கூலில் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 150 ஸ்கூல்ஸ் அரவுண்ட் ஒரு 16 லொக்கேஷன்ஸில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் உள்ள மார்ஜினலி ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து கரியர் இன்டென்ஷனாலிட்டி, உத்தியோக நோக்கத்தன்மை அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கை வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து த்ரூ மென்டரிங், ரோல் மாடலிங் அண்ட் கரியர் கோச்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து அவங்கள இந்த உத்தியோக நோக்கத்தன்மை ட்ரைனிங் பண்ணி அவங்க இன்னும் மேலே ஒரு கரியர் ஒரு பர்சியூ பண்ணணும். அவங்க அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத இந்த மாணவர்களுக்கெலாம் நல்ல அவங்க ஒரு கரியர் பர்சியூ பண்ணி அவங்க ஒரு நல்ல ஜாபுக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும், அவங்க காலில் அவங்க நிற்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் இந்த இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக நாங்கள் வி ஆர் டூயிங் இட் ஆக்சுவலி. தேங்க்யூ. எப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஸ்கூலில் நிறைய சர்ப்ரைஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அப்போ வந்து ஒரு 5 minutes பிஃபோர் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சில கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பருத்துவோம் எல்லா புக்ஸுமே, என்ன எழுதுறதுமே நமக்கு புரியாது. ஸோ அந்த டைமில் நம்ம முன்னாடி நமக்கு ஏதோ லெசன் சொல்லி கொடுத்தது, ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு டிப்ஸ் சொன்னது, அந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி ஆன்சரை பில்ட் பண்ணி நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு கூட கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour அந்த டெஸ்ட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த 1/2 hour நம்ம எப்படி 5 mark 5 questions எப்படி நம்ம முடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம அதை மேனேஜ் பண்ணி எழுதுறதுக்கு எல்லாமே இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது ப்ராஜெக்ட் புத்ரி அண்ட் NCT டீம் தான். ஸோ இதுக்கு எல்லாமே அவங்க தான் காரணம். நெக்ஸ்ட் in 12th standard I attended the Putri Career Choice Assessment PCCA which gave me a clarity about my future path. I also took part in the Edunex program, summer camp and talent search. ஸோ இது மூலமா என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே எனக்கு புரிய வச்சது இந்த டீம் தான். நெக்ஸ்ட் apart from studies, Putri also gave me a big opportunity to enhance my dance talent. ஸோ அதில் ஒரு மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் என்னன்னா லாஸ்ட் இயர் உத்தியோக உற்சவத்தில் நான் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததும் நான் தான். அந்த இன்னொரு என்னன்னா அன்ஃபர்கட்டபிள் ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்னன்னா ITC கிரான்ச்ல 5-star ஹோட்டல். அந்த ஹோட்டல் பேரை கூட நான் கேட்டது கிடையாது. ஆனால் அங்கே எனக்கு நான் ஒரு அங்கே வந்து மீல் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அந்த பேர் கேட்குறதுல அதை நான் எதுவும் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் பார்க்குறேன். எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். ஸோ வந்து அங்கே போயிருக்காரு. அங்கே வந்து பார்க்கிங்கில் கூட அந்த ஆட்டோ டிரைவர் வந்து விட மாட்டாங்க. ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் நான் அங்கே கார்லேயே போய் இறங்கி அங்கே நான் பர்ஃபார்ம் பண்ணி அந்த லன்ச்சுக்கு நான் ஆல் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் ஃபார் தட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மேக் பண்ணதும் அவங்க தான் டீம். ஸோ இதெல்லாம் நான் மட்டும் நன்றி கடன் படாமல் என் ஃபேமிலி மொத்தமும் நன்றி கடன்
கொடுத்துருக்கிறதுனால இப்போ நான் எதுனா ஒரு இந்த புத்திரிலேருந்து என்சிபிலேருந்து ஈவெண்ட்மா எனக்கு காம்படிஷன் இருக்குமா போயிட்டு வரேன்னு சொல்லும் போது என்னை நம்பி அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க உன்னை பார்த்துப்பாங்க, எனக்கு கவலை கிடையாது, அவங்க உன்னை நல்லா டேக் கேர் பண்ணி உன்னை பில்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வளர்த்தது காரணமும் எங்கள் டீம் புத்ரி அண்ட் என்சிபி ப்ராஜெக்ட்ஸ் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் தவிர